Hi friends, welcome to English படிக்க ஆசையா. இன்னைக்கான லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏ வரிசை லெட்டர்ஸ்க்கான சவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஏ கூட கான்சனன்ட்ஸ் வவல்ஸ் இது ரெண்டும் அதிகமாக வரக்கூடிய சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கான லெட்டர்ஸ் என்னென்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் சவுண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங்கும் சரி ரைட்டிங்கும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். 30 days வீடியோஸ் நான் கம்ப்ளீட்டாக வீடியோ 1லேருந்து 30 days வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, கண்டினியூவாக நான் வந்து ஒரு ஃப்ளோவாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 30 daysக்கான வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோஸ் பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணக்கூடிய அதர் வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏ வரிசை உச்சரிப்புகள் இருக்கக்கூடியது என்னென்னு சொல்லிட்டு அதுக்கான சவுண்ட் எப்படி நம்ம படிக்கிறதுன்னு கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேபிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நமக்கு ரெண்டு எழுத்துகள் வருது, அதாவது ஏ கூட ஐ, அதே மாதிரி கான்சனண்ட்டும் வருது. இப்போ ஏயும் ஐயும் வரும்போது இதோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எய் எய் அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். ஏயும் பியும் ஆப் ஆப் அப்படிங்கிற சவுண்டு. அடுத்து ஏயு ஆ, ஏயும் ஆரும் வரும்போது ஆர் ஆர் அப்படிங்கிற சவுண்டு. ஏடபிள்யூ ஆ ஆ. நெக்ஸ்ட்டு ஏஒய் ஏ, ஏ கூட 2 எல் வந்துச்சுன்னா ஆல் அப்படிங்கிற சவுண்டு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆஸ்ட் 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 ஆஸ்க். அதே மாதிரி வந்து பாருங்க ஏர் ஏர் ஏக் ஏக் ஏக். ஸோ இந்த சவுண்டு இங்கேயும் இருக்குது, ஸோ அதனால தான் இது நான் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐஎன், ஏஐக்கு என்ன சவுண்ட் சொன்னோம், எயின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்போது எயின். அதே மாதிரி ஏகேஇக்கு ஏக் ஏக். நெக்ஸ்ட்டு ஏல் 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 ஆட் ஏஜ் 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 எயில் ஏம் ஆப். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற சவுண்டுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸை. ஸோ இங்கே ஏ ஐன்னு இருக்க இடத்துல எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்னா ஏய் அப்படின்னு வரும். ஸோ இங்கே எயினும் பார்த்தோம், அதே மாதிரி எயின்னு பார்த்தோம். ஸோ இங்கே எல்லாமே பாருங்கள் எண்ணில் முடியுதா, அப்போ உங்களுக்கு வந்து எய் எயின். அப்போது பியோட சவுண்டு என்னது இப்பு பு எயின் பெயின் பு எயின் பெயின் எயின் மெயின் கு எயின் கெயின் எயின் ரெயின். அதே மாதிரி எயில். ஸோ இங்கே வந்து எய் அடுத்து எல் இங்கே பார்த்தோம் இல்லையா எயில் அப்படின்ட்டு. ஸோ எல்லோட சவுண்டு இல்லைன்றதுனால எயில். அப்போது இஃப் எயில் ஃபெயில் ஹு எயில் ஹெயில் எயில் மெயில் மெயில். அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க ஆப் ஆப். இங்கே பார்த்தோம் இல்லையா ஆப் ஆப்ன்ற சவுண்டு. ஓகே, ஸோ இது எப்படி வருது அப்படின்னா கு ஆப் கேப் ப லேப் பிளாப் கிர் ஆப் கிராப் கேப் ஸ்லாப். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆப் ஆப். இது வந்து நம்ம ஏப்னு கொடுத்தா ஏப்னு வராது. ஸோ அந்த ஆ சவுண்டுங்கிறது தமிழில் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. இது வந்து ஏயோட ஷார்ட் சவுண்டில் வந்து வரும். ஓகேங்களா, லாங் சவுண்டு வந்து அந்த எழுத்து என்னவோ அதோட பேரே நமக்கு சவுண்டாக வரும். ஆனால் ஷார்ட் சவுண்டு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஷார்ட்டில் வந்து ஏயோட சவுண்டு ஆங்கிற சவுண்டு நமக்கு வந்து வரும். அடுத்தது ஏயூ பார்த்தீங்கன்னா ஆங்கிற சவுண்டு. ஸோ இங்கே வந்து காட் கு ஆட் காட் காஸ் காஸ். ஸோ இங்கே ஏயூக்கு என்ன சவுண்டு வருது ஆ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட பேர் ஆகஸ்ட். ஸோ இங்கே ஏக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோம் ஆ ஆகஸ்ட் ஆகஸ்ட். நாட்டி 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 ஆத்தர். ஸோ இங்கே எல்லாமே ஏயூவும் சேர்ந்து என்ன சவுண்டு வருது ஆங்கிற சவுண்டு வந்து வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் பு ஆர் பார்க் பார்க். ஆர் வந்து அழுத்தக்கூடாது, லைட்டாக சொன்னால் போதும். பார்க் ஃபார்ம் பார்க் காட் ஹாம் மார்க் பார்க். ஸோ இங்கே எல்லாமே ஏஆருக்கு என்ன சவுண்டு வருது ஆர் ஆர். ஓகே, ஏடபிள்யூ ஆ. எக்ஸாம்பிள் இர் ஆ ரா லா சா. ஸோ இங்கே எல்லாமே என்ன சவுண்டு
ஆ அப்படிங்கிற சவுண்டு. அடுத்தது பாருங்க ஏவைக்கு ஏங்கிற சவுண்டு. ப ஏ பே, டு ஏ டே, லே மே, ரே சே, வே ப்ளே. ஓகே. அடுத்தது ஆல். ஆல், டால், கால், ஹால், வால், ஃபால், ஸ்மால். ஸோ இங்கே கான்சனன்ஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சவுண்ட் தெரியும், அதனால தான் நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து 30 days வீடியோஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ தனியாக ஷேர் பண்ண வீடியோலையும் இப்போது ரீசெண்டாக ஷேர் பண்ண வீடியோவில் கூட உங்களுக்கு வந்து எல்லா லெட்டர்ஸ்க்கான சவுண்டு என்னென்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். தெரியலனா அதை பார்த்துக்கோங்க. அடுத்த செட் பாருங்கள் ஆஸ்ட். ஸோ இங்கே ஆஸ்ட், அதே மாதிரி இப்போ ஆஸ்ட், பாஸ்ட், லாஸ்ட், ஃபாஸ்ட், காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்க். ஆஸ்க், ஆஸ்க், மாஸ்க், பாஸ்க், டாஸ்க், ஃப்ளாஸ்க். ஏர், ஏர், சேர், ஃபேர், ஹேர், பேர், ஏர். நெக்ஸ்ட் ஒன் ஏக். ஆக், அட்டாக், அட்டாக், ஆக், பேக். நெக்ஸ்ட் ஒன் பில் ஆக், பிளாக், கிராக், ஹேக், ஜாக். எயின், எயின், பிரெயின், எயின், செயின், எயின், கெயின், எயின், பிரெயின். எக்ஸ் plain, explain, train. Next one ache. Ick, ache, cake, bake, make, lake, rake, awake. Okay. Next one ale. Ale, bale, male, female, gale, tail, sail. ஸோ ஏஎல்இ ஏல் அப்படிங்கிற சவுண்டு வந்து வரும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு லாங் சவுண்டில் ஒரு ரூல் வரும் இல்லையா, அது சொல்லி கொடுத்துருப்பேன். ஏ டேஷ் இ ரூலில் வரும். அதே மாதிரி இதில் வந்து ஏ டேஷ் இயில் வந்து இது ரெண்டுக்கும் ஏங்கிற சவுண்டு வரும். சென்டரில் வர கான்சனன்ட்டோட சவுண்டு அடுத்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் தான் இந்த ஏக்கு ஏல் இது ரெண்டு சவுண்டும் அந்த உங்களுக்கு அந்த ரூல்ஸில் தான் வந்து வரும். அடுத்தது வந்து ஆட். ப ஆட், பேட், glad, had, pad, mad, sad. Next one AGE. ஸோ இங்கே ஏக்கு சவுண்டு வந்து ஏங்கிற சவுண்டு, ஜியோட சவுண்டு வந்து பார்த்தோன்னா ஜிஇக்கு இஜ்ஜுங்கிற சவுண்டு வரும். ஸோ அதனால தான் ஏஜ். ஏஜ், கேஜ், ரேஜ், சேஜ், ஸ்டேஜ், வேஜ். அடுத்தது எயில்ங்கிற சவுண்டு. எயில், ஃபெயில், மெயில், ஜெயில், டெயில், ஸ்னெயில், ஹெயில். ஏம். ஸோ இதுவுமே வந்து ஏ டேஷ் இ ரூலில் தான் வருது. ஏங்கிற சவுண்டு, அடுத்து எம்மோட சவுண்டு, இம்முங்கிற சவுண்டு. அப்போது ஏம்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். எக்ஸாம்பிள் பிளேம், கேம், ஃபேம், ஃப்ளேம், கேம். ஏஎன்கே, ஆங்க், பிளாங்க், பேங்க், பேங்க். அதே மாதிரி ஃப்ராங்க், prank, rank, sank. Next one ash. Ash, brash, cash, dash. அடுத்தது flash, gash, rash. Next one eight. Eight, date, fate, debate, fate, hate, late, mate. ஓகே. ஸோ இந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதிலே உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரி படிச்சுட்டு அந்த வேர்ட்ஸை நீங்கள் அந்த சவுண்ட்ஸை சொல்லி சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டிங்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏஇ அப்படிங்கிற சவுண்டு ஏஐ. அப்போது பெயின் எப்படி எழுதுறது? இப் ஏய், பெயின், பெயின். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரைட்டிங்குமே ரொம்ப ஈஸியாக வரும். இன்றைக்கி நாம் பார்த்த மாதிரி இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் உங்கள் லெவல் ஆஃப் ரீடிங் ரைட்டிங் என்ன மாதிரி இருக்குது, ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அடுத்தடுத்த வீடியோஸில் ஸோ நிறைய பேருக்கு ஒரு மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது நம்ம எப்படி வந்து கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.